வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லகுங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஜாபர் சாதிக் என்ற ஒருவர் திமுகவுடைய அயலக அணி அமைப்பாளர். அதுக்கு ஒரு அணி வச்சுக்கிட்டாங்க. அயலக அணின்னு வச்சு அந்த ஜாபர் சாதிக் வந்து 2000 கோடி போதைப் பொருளை கடத்தப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவரை கை செய்வதற்காக இன்றைக்கு அவர் வீட்டை இன்றைக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க. ஆக திமுக கட்சியில் இருக்கின்றவர் தான் இந்த போதைப் பொருள் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு வந்தேன், சட்டமன்றத்திலும் பேசிட்டு வந்தேன். அது உண்மை என்று இப்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிவிட்டது. பிடிபட்டது 2000 கோடி. பல ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபட்டுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி இன்றைக்கு இந்த போதைப் பொருள் மூலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் மூலம் பணத்தை ஈட்டிருப்பார் என்று போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கணக்கிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைய தினம் அவர் அலுவலகத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் சோதனை செஞ்சிருக்கிறாங்க. மேல அலுவலகம் இருக்குது, கீழே அவர் வந்து கொரியர் சர்வீஸ் சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்திட்டு வரார். அந்த கொரியர் நிறுவனத்தில் போய் சோதனை நடத்திட்டு போது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அங்க போய் அதெல்லாம் காட்சிப்படுத்த போயிருக்கிறாங்க. உடனடியா திமுக குண்டர்கள் அவரை தூக்கிட்டு போய் மிதிச்சு அடிச்சு உதச்சு இன்றைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற அளவுக்கு வெளியில் தூக்கி போடும்போது எல்லா ஊடக நண்பர்களும் அங்கே போய் இன்றைக்கு காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் வரும்போது 3 மணிக்கு இந்த செய்தி கிடைச்சது. எந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கின்ற என்பதை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கார். திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாநில பொறுப்பாளர் 2000 கோடிக்கு மேல போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு என்று சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாவதற்கு காரணமாக விடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இதை மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.